நீல்சனி, தர்மராஜன் என்ற முறையில் எனது கடமையை செய்தேன். அதற்காக நான் எனது புத்திர தர்மத்தை துறந்து விட்டேன் என்பதல்ல. நீ என் தாய்க்கு துன்பம் அளி. எனது தாயா? இல்லை அம்மா, அவர் நப்பத்திலிருந்தும் உங்கள் தாயின் கர்மங்களிலிருந்தும் உங்களை காப்பாற்றியவர் ஆவார். பல வருடங்கள் அவர் எந்த விற்கும் இடையில் வரப்போவதில்லை. உங்களின் தண்டனையும் அவருக்கு நிச்சயம் கிடைத்தே ஆகும். நடிப்பிற்கும் ஒரு எல்லை உண்டு தேவி சாயா. திட்டம் தீட்டுவீர்கள். தங்கள் புதல்வன் என் இடத்தை பிடிக்க முயற்சி செய்வான். ஆனால் இந்த யமன் இருக்கும் வரையில் தானே தந்தையார் கற்றுக் கொடுத்தார். பெரியவர்கள் உரையாடும் பொழுது இளையவர்கள் இடையே வரக்கூடாது. இதை நீ கற்றுக்கொள் யமி. ஆனால் அது என் சிறு வயது தவறு என்று இப்பொழுது நான் புரிந்து கொண்டு உள்ளேன் தேவி சாயா. இப்பொழுது சரி மகனே, இதுதான் உனக்கு மகிழ்ச்சி அளிக்கும் என்றால் நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன். என்ன, உன்னையும் உன் தமையனையும் கவனித்துக் கொள் மகளே. முதலில் தாங்கள் இந்த மாளிகையில் நுழைந்தீர்கள். பிறகு என் அறைக்குள். சில நாட்களுக்கு பிறகு தவறல்ல, குற்றமாகும். அந்த குற்றத்திற்கான பொறுப்பு தங்களுடையதாகும். தாங்கள் இல்லாத நேரத்தில் சாயா தாயார் எங்களுக்கு அளித்த நான் உனது தாயார் யமி. பிறப்பினால் மட்டுமே, வளர்ப்பினால் இல்லை. ஒரு தாயாக தாங்கள் பெரியவர்களுடன் இப்படி உரையாடக்கூடாதென்று ஏற்கனவே எச்சரித்துள்ளேன். பெரியவர்களின் எண்ணம் சிறியதாகிவிட்டால் சிறியவற்றிக் கொள்வார்கள். எனது சாயா தாயாருக்கு எங்கு தங்க இடம் இல்லையோ அங்கு நானும் தங்க விரும்பவில்லை. பேசியது தமையன், ஆனால்